ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிடர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஆத்தோர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஒவ்வொரு குறிப்பிட்ட கிரகங்கள் ஒன்று சேர்ந்து அந்த குறிப்பிட்ட கிரகத்திற்கு அந்த வீடு நட்பு வீடாகவோ அல்லது உச்சம் பெறும் வீடாகவோ அல்லது தன்னுடைய சொந்த வீடாகவோ அமையும் பட்சத்தில் அது மிகப்பெரிய யோகத்தை தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இன்று நாம் எடுத்துக்கொண்டது காலபுருஷனுக்கு 3, 6க்கு உரியவனான புதன், லக்னத்துக்கு காலபுருஷனுக்கு 2, 7க்கு உரியவனான சுக்கிரனும் சேர்ந்து லக்கினத்துக்கு எங்கு இருந்தாலும் அந்த இடம் அவர்களுக்கு நட்பு வீடாகவோ அல்லது சொந்த வீடாகவோ அல்லது ஆட்சி வீடாகவோ அல்லது உச்ச வீடாகவோ அமையும் பட்சத்தில் அவர்கள் ஒரு அபரிமிதமான யோகத்தை தந்து விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அந்த வகையில் இன்று நாம் எடுத்துக்கொண்ட ஜாதகம் கன்னிக லக்கணம். லக்கணத்துக்கு 4வது இடத்தில் சூரியன், 5வது இடத்தில் புதன், ராகு, சுக்கிரன், 7வது இடத்தில் குரு, சந்திரன், 10வது இடத்தில் சனி வக்ரம், 11வது இடத்தில் கேது, 12வது இடத்தில் செவ்வாய் வக்ரம். இந்த ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே, காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் லக்னமாகவும் 12ஆம் இடம் ராசியாகவும் அமர்ந்திருக்கிறது. அந்த வகையில் பொதுவாகவே காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனம், 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி, 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகம், 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பம், 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனம். இந்த லக்கணம் ராசிகளாக பிறந்தவர்கள் அவர்கள் தங்களுடைய தந்தை வழி தாத்தா சொத்தில் அல்லது தந்தை வழி தாத்தாவினுடைய பாரம்பரிய வழி சொந்த சொத்தில் அவர்கள் வெற்றி பெறுவதில்லை என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகங்கள் நமக்கு அடையாளம் காட்டியிருக்கிறது. அந்த வகையில் இவர் பிறந்தது ஒரு ஊர், வளர்ந்தது ஒரு ஊர், கொஞ்சம் விவரம் தெரிந்தவுடன் அந்த ஊரிலிருந்து வேறு ஊருக்கு பயணமானார். ஆக இவர் பிறந்ததிலிருந்து கிட்டத்தட்ட 4வது ஊரில் இவர் மிகப்பெரிய மனிதனாக வாழ்ந்து முடித்திருக்கிறார் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சரி, இந்த ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் தான் நின்ற நட்சத்திரத்தினுடைய சாரத்தை அனுசரித்து அது எவ்வாறு சக்தி பெற்று செயல்பட்டது என்பது சார்ந்த தகவலை பார்க்கும் பொழுது, லக்னம் அஸ்த நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து அந்த அஸ்தத்துக்கு வீடு கொடுத்த சந்திரன், நட்சத்திரத்தை கொடுத்த சந்திரன், லக்கண புள்ளிக்கு நட்சத்திரத்தை கொடுத்த சந்திரன் தனக்கு 7வது இடத்தில் குருவனுடைய வீட்டிலிருந்து பார்வை செய்கிறார். இதில் மிக சிறப்பான ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு ஜாதகத்தில் லக்கண புள்ளி மிக மிக உன்னதமான தகவல்களை தந்து கொண்டிருக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக லக்கணத்துக்கு உதவி செய்யக்கூடிய 1, 5, 9 அல்லது 1, 4, 7, 10 இந்த கேந்திரஸ்தானமும் திரிகோணஸ்தானங்களும் பாவங்கள் மத்திய புள்ளி லக்கணத்துக்கு 5, 7, 11க்குரியவர்களுடைய நட்சத்திர சாரம் பெற்று 5, 7, 11க்குரியவர்களுடைய தொடர்பை அந்த பெறக்கூடிய புள்ளி எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டுக்கு தொடர்பு ஏற்படும் பொழுது அந்த ஜாதகர் மிகப்பெரிய யோகத்தில் வாழ்ந்து முடிக்கிறார் என்பது நடைமுறையில் கவனிக்க முடிகிறது. அந்த வகையில் இந்த லக்கணத்துக்கு 11க்குரியவனுடைய சந்திரனுடைய சாரத்தை லக்கண புள்ளி பெற்றிருக்கிறது. அதற்கடுத்தது சூரியன் சுயசாரம் வாங்கி இருக்கிறார், ஆனால் லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆக இவருக்கு
ஆரம்ப காலத்தில் இவர் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களை நோக்கி பயணித்து வாழ வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. விரையாதிபதி 4ஆம் இடத்தில் இருந்தது. அதே சமயத்தில் இந்த லக்கினத்துக்கு 3 8க்குரியவர்கள் பலமான பாதகத்தையும் சங்கடத்தையும் தரக்கூடியவர்கள். அவர் லக்கினத்துக்கு 12இல் மறைந்தார். ஆக 12இல் மறைந்திருப்பது என்பது சால சிறந்தது என்று பார்த்தாலுமே கூட, ஆனாலும் இவர் ஆரம்ப காலத்தில் கிட்டத்தட்ட பள்ளி பருவ காலம் முதல் உயர்நிலை பள்ளி முடியும் காலம் வரை இவர் இடம் விட்டு இடம் மாறி பயணித்திருக்கிறார், அல்லது ரொம்ப சிரமத்திலேயும் நெருக்கடியிலேயும் ஆரம்ப காலத்தை கழித்திருக்கிறார். லக்கினத்துக்கு அடுத்தது சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறது. சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தாலும் குருவனுடைய நேரடி தொடர்பை பெற்றிருக்கிறது. அதே சமயத்தில் ரேவதி நட்சத்திரத்தை தந்த புதன் சந்திரனுக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரனோடு சேர்ந்து அமர்ந்தது மிகப்பெரிய யோகம் என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதற்கடுத்தது செவ்வாய் மக நட்சத்திரத்தில் இருக்கிறது. நாம் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்க்கிறோம். மக நட்சத்திரத்தில் ஒரு கிரகமோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களோ இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அழியாத புகழை பெறுகிறார்கள். அவர் நல்ல வகையலா அல்லது தீய வகையலா என்பது லக்கண புள்ளி சார்ந்ததும் 5, 7, 9க்குரியவர்களுடைய தொடர்புடைய சூழ்நிலையை அனுசரித்து தவறான உலகம் முழுவதும் அடையாளம் தெரியப்பட்டவனா அல்லது சரியாக வாழ்ந்து உலகம் முழுவதும் அடையாளம் காணப்பட்டவரா என்பதை மற்ற கிரகங்கள் சேர்ந்துதான் நிர்ணயம் செய்கிறது. ஆனால் மகத்தில் ஒரு கிரகம் இருந்தாலே அந்த மனிதன் உலகம் முழுவதும் அடையாளம் தெரியும் அளவுக்கு பிரபலிய யோகத்தில் இருக்கிறார், அல்லது அவருடைய இன ஜன பந்துக்களுக்காகவாவது மிகப்பெரிய வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கக்கூடிய தகுதியுள்ளவர். அதற்கடுத்தது புதன் திருவோண நட்சத்திரத்தில் இருக்குது. அந்த புதன் திருவோண நட்சத்திரத்தில் இருந்தாலும் தனக்கு நட்சத்திரத்தை கொடுத்த கிரகம் தனக்கு 3இல் இருக்கிறது. 6, 8, 12இல் மறையவில்லை என்பது மிக சாலச்சிறந்த ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. அடுத்தது குரு தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் போராட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறது. அது லக்கினத்துக்கு 7ஆம் இடத்தில் குரு தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறது. கிரகங்களில் ஒரு சில கிரகங்களுக்கு மட்டும் மிக அதீத வலு உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் தன்னுடைய சுய நட்சத்திரத்திலிருந்து தன்னுடைய சொந்த வீட்டில் இருப்பது என்பது ஒரு சில கிரகங்களுக்கு மட்டும் பொருந்தும். அந்த வகையில் சூரியன் மட்டுமே உத்தர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் அமரும்போது சொந்த வீட்டில் இருக்கிறார். அதே சமயத்தில் இங்கு குரு புரட்டாதி 4ஆம் பாதத்தில் அமரும் பொழுது தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்கிறது. ஆக சூரியனும் குருவும் சேரும் பொழுதோ அல்லது சூரியனுக்கு 1-4-7 குருவோ குருவுக்கு 1-4-7 சூரியனோ இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் கூட அசைக்க முடியாத ராஜயோகத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்து சுக்கிரன் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறது. சுக்கிரன் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறது என்பது ஒரு அற்புதமான விஷயம். கார்மோன் கிரகங்கள் மற்றொரு கார்மோன் கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் இருப்பது என்பது சாலச்சிறந்த அமைப்பாக காணப்படுகிறது. அதே சமயத்தில் சனி திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறது, வக்கரகதியில் இருக்கிறது. ஆனால் சனிக்கு வீடு கொடுத்தவன் தனக்கு 8இல் போனான் என்பது பலகீனம். அப்படி இருந்தாலுமே ராகுவுக்கு தொடர்பு வந்து விடுகிறது என்பதை மற்றும் 1 நிமிடங்களில் அதை தொடர்பு படுத்தி பேசலாம். அடுத்து ராகு திருவோண நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது, 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. இதுவும் ஒரு சாத சிறந்த அமைப்பு. இவர் திரைப்படத் துறையில் ராகு சந்திரனுடைய நட்சத்திரத்திலிருந்து புதனோடு சேர்ந்தது என்பது ஒரு அற்புதமான யோகம். கேது பூச நட்சத்திரத்தில் அமர்ந்து சனியனுடைய நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் அமர்கிறது. இங்கு ஒரு அற்புதமான பரிவர்த்தனை இருக்கிறது என்பது மேலும் கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதே சமயத்தில் இந்த ஜாதகத்தில் காற்று ராசியும் நில ராசியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது. ஆக புதனுடைய வீட்டில் சனியும் சனியனுடைய வீட்டில் புதனும் இருக்கிறது என்பது ஒரு சாலச்சிறந்த விஷயம். அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 9, 10க்குரியவர்கள் எங்கு ஒன்று சேர்ந்து நின்றாலும் அந்த ஸ்தானம் லக்கணத்துக்கு 6, 8, 12ஆக இல்லாமல் 1, 5, 7, 10 1, 4, 7, 10ஆக அமையும் பட்சத்தில் மிகப்பெரிய யோகத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக இங்கு லக்கணம் 9 சுக்கிரன் 10 புதன் இவர்கள் இருவரும் சேர்ந்து அவருக்கு லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்தது ஒரு சாலச்சிறந்த அமைப்பு. ஆக சுக்கிரன் புதன் சேர்ந்து
லக்னத்துக்கு மறையாமல் இருந்து அது தர்ம கர்மாதிபதிகளாக இருக்கும் பட்சத்தில் அவர் ஒரு ஆகச்சிறந்த மனிதனாக அடையாளம் காட்டும் தகுதியோடு வாழ்ந்து முடிக்கிறார் என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்க்கிறோம். இந்த ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே, இது யாருடைய ஜாதகம் அல்ல, நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய அரசியலில் அசைக்க முடியாத மைல்கல்லாக வாழ்ந்து முடித்த திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய ஜாதகம், அதாவது எம்ஜிஆரினுடைய ஜாதகம். இவர் அரசியலிலும் சரி திரைப்படத் துறையிலும் சரி தனக்கென்று ஒரு தனி தகுதியை தக்க வைத்து வாழ்ந்து முடித்தார் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் குருச்சந்திர யோகம் என்பது அவ்வளோ சிறப்பான யோகம் இல்லை என்பது குடும்ப வாழ்க்கைக்கு முற்றும் பாதகமான ஒரு சூழ்நிலை தரக்கூடிய கிரக அமைப்பு. அதே சமயத்தில் பொருளாதாரம், செல்வாக்கு, வெளிவட்டார பழக்க வழக்கம், உலகளாவிய புகழ் என்று பார்க்கும் பொழுது அதற்கு நிகரான ஒரு அமைப்பு இல்லை என்பதுதான் நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் இங்கு குரு தான் நின்ற இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக கேதுவை பார்த்தது. ஆக இந்த கேது இவருக்கு ஒரு அலாதி கௌரவத்தையும் மரியாதையும் அள்ளித்தந்தது என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. அதே சமயத்தில் இந்த கேது தான் கொடியையும் சின்னத்தையும் தனியாக அடையாளப்படுத்தக்கூடிய தன்மையை காட்டியிருக்கிறது. அந்த கேதுவுக்கு 7ஆம் இடத்தில்தான் புதன் லக்னாதிபதி இருந்து இவருக்கென்று ஒரு தனித்துவத்தை உருவாக்கி வாழ்க்கையில் தன்னை அடையாளப்படுத்தி கொள்ள முயற்சி செய்தார். அந்த முயற்சி இவருக்கு ஒரு பெரிய வெற்றியை தந்தது என்பது மறுக்க முடியாது. அதே சமயத்தில் இங்கு இந்த ஜாதகத்தில் மேலும் ஒரு விதி சிறப்பாக அமைந்திருக்கிறது. சூரியனுக்கு 2வது இடத்தில் புதன் இருந்தார். அவர் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அந்த துறையை செம்மையாக சிறப்பாக வடிவமைக்கக்கூடிய தகுதியுள்ளவர் என்று கேட்டால், இப்படி சூரியனுக்கு அடுத்தது சுக்கிரனும் சந்திரனும் இருக்கும் பட்சத்தில் சுக்கிரனும் புதனும் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் இனி அஸ்தங்க கதிக்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை இவர்கள் தொடுவதே இல்லை என்பதுதான் இங்கு மேலும் சிறப்பான ஒரு விஷயம். அதே சமயத்தில் இங்கு ராகு 16 புள்ளியில் இருக்கிறது, சுக்கிரன் 27 பாகையை இருக்கிறது, புதன் 13 பாகையை கடந்திருக்கிறது. ஆக புதன் ராகுவை தொடுகிறது. ராகு 16 டிகிரி, சுக்கிரன் 27 டிகிரி. ஆக சுக்கிரனை ராகு கடந்து வந்துவிட்டது. அதற்கு அடுத்தது புதன் 13 டிகிரி, ராகு 16 டிகிரி. ஆக 16 டிகிரியிலிருந்து புதனை தொடுகிறது. இது ஒரு வகையில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களை தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அப்போதுதான் உலகம் நாடோடி மன்னன் எடுத்த காலம் இந்த புதன் ராகுனுடைய தொடர்பின் மீது கோச்சார ராகு வந்ததாக ஒரு ஞாபகம். வெற்றி பெற்றால் மன்னன், தோல்வியடைந்தால் நாடோடி என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார் என்பது மேலும் சிறப்பான ஒரு தகவல். அதே சமயத்தில் இவர் 10 கரணத்தில் பிறந்தவரும் கூட. அதே சமயத்தில் இந்த ஒரு ஜாதகத்தில் மேலும் ஒரு முக்கிய தகவல், செவ்வாய் 2-7 சாலம் பெற்றது. இந்த செவ்வாய் சுக்கிரன் இவர்களுடைய சேர்க்கை என்பது இங்கு ஒரு அற்புதமான விஷயம் நட்சத்திர ரீதியாக. அதற்கடுத்தது சந்திரனும் புதனும் சார பரிவர்த்தனை, சந்திரனும் புதனும் சார பரிவர்த்தனை, புதனும் சனியும் கிரக பரிவர்த்தனை என்பது இங்கு ஒரு அற்புதமான யோகத்தை அள்ளித்தந்தது என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. ஆக ஒரு ஜாதகத்தில் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறோம், ஒரு ஜாதகத்தில் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து லக்னத்துக்கு 1, 4, 7, 10 அல்லது 1, 5, 9 இந்த ஸ்தானங்களில் அமைய பெற்றிருப்பின் அந்த ஸ்தானத்துக்குரிய பாவம் அந்த லக்ன சுக்கிரனுக்கோ புதனுக்கோ நட்பு ரீதியாக அமையும் பட்சத்தில், அல்லது உச்சம் பெறக்கூடிய தகுதி இருக்கும் பட்சத்தில், அல்லது ஆட்சி பெறக்கூடிய தகுதி இருக்கும் பட்சத்தில், அல்லது கேந்திரமோ அல்லது திரிகோணமாகவோ அமையும் பட்சத்தில் அவர்களுக்கு இந்த பூமியில் அழியாத அல்லது மங்காத புகழை தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் எம்ஜிஆர் அரசியலிலும் ஒரு ஆகச்சிறந்த மனிதனாக அடையாளம் காட்டப்பட்டார் என்பதில் இது கடந்த காலம் நமக்கு அனைவருக்கும் தெளிவாக தெரிந்த ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. மேலும் ஒரு முக்கிய தகவல் சொல்லாமல் விட்டுவிட்டேன். கன்னிய லக்கணத்தில் பிறந்தவர் லக்னாதிபதி நிலவீட்டில் சுக்கிரனோடு சேர்ந்து மற்றும் ஒரு நிலவீட்டுக்குரிய கிரகத்தோடு சம்பந்தப்பட்டு
ஆக இந்த கன்னி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் வலுவாக லக்னாதிபதி அமையும் பட்சத்தில் அவர்கள் ஒரு போட்டியில் கலந்து கொண்டால் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை அவர்களுக்குத்தான் வெற்றிக்கனி என்பதை நடைமுறை அனுபவம் தெரிய வருகிறது. அதே சமயத்தில் இதில் மேலும் ஒரு தகவல் மறைந்திருக்கிறது. அந்த தகவலை இப்போது சொல்லிவிடுவோம். இப்போ தற்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் என்பவர் கடக லக்கணம் கடகராசி என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரு சில ஜாதகர்கள் ஜோதிடர்கள். ஒரு சில ஜோதிடர்கள் கன்னிய லக்கணம் கடகராசி என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக கன்னிய லக்கணம் கடகராசியாக அவர் இருக்கும் பட்சத்தில் அவர் உயிரோடு இருக்கும் வரை மற்ற கட்சிகள் அவரிடம் மோத முடியாது என்பது அடியேனின் தாழ்மையான கருத்து. கடகலக்கண கடகராசியாக இருக்கும் பட்சத்தில் அவர் மறுபடியும் அவருடைய வெற்றியில் ஏற்ற இறக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கூறி மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். இந்த பதிவுகள் அனைத்தும் கிரகங்களினுடைய தன்மைகளும் கிரகங்களினுடைய கதிரலைகளினுடைய தாக்கத்தால் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் செயல்களும் அதனுடைய வித்தியாசமான நிகழ்வுகளை அடையாளம் காட்டுவதற்கே அன்றி இதை ஒருவரை புகழ்ந்து பேசவோ இகழ்ந்து பேசவோ அல்லது சர்ச்சைகளை உண்டு பண்ணுவதற்காகவோ இந்த பதிவுகள் இல்லை என்பதை கருத்தில் கொண்டு பாருங்கள் நண்பர்களே. மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தொலைவில் கொண்டோர் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.